நம் மீடியா சொந்தங்களே, இந்த காணொளியில் நாம் காண இருப்பது எஸ்எம்பி ட்ரஸ்ட் மற்றும் ஜம்ஜம் ரியல் எஸ்டேட் புகழ் மரியாதைக்குரிய மில்லத் அவர்களுடன் ஐயம்பேட்டையில் நடக்க இருக்கும் தங்க மங்கைகளுக்கு ஒரு தங்கமான வாய்ப்பு என்ற நிகழ்ச்சியை பற்றிய சில கேள்விகளின் நேர்காணல். ஐயம்பேட்டை பட்டதாய் பெண்களுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் பின்னணி என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ரம்லான் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன் ஆரம்பிச்சுன்னா, யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. எனக்கு மாமா, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் கிரைசஸாக இருக்குது, நான் இப்போ பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கேன், படித்து 8 வருஷம் ஆச்சு, அதுக்கு பிறகு ஒன்றுமே டச்சே இல்லை, என்ன செய்யலான்னு என்கிட்ட ஏதாவது ஐடியா சொல்லுமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், பிஎஸ்சி ஐடி ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஒன்றும் தெரியலன்னப்போ நான் சொன்னேன், சில கோர்சஸ் இருக்குது, ஏன்னா அது படிச்சிருச்சுன்னா நீ ஏதாவது ட்ரை பண்ணலாமேங்கும்போது, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி சம்மந்தப்பட்டவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொன்னார், ஒரு 6 months கோர்ஸ் இருக்குது, இதை வெல் ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ அந்த பிள்ளை கோர்ஸ் சேர்ந்து இப்போ ஜாபுக்குள்ள முயற்சியில் அது இறங்கிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு ஒருத்தங்க தேவை இருக்கும்போது, படிக்கும்போது இவங்களுக்கே வாய்ப்பு இருக்கும்போது, நம்ம ஊர் மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஊர் மக்கள், பெண் மக்கள் நிறையா பேர் படிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்டாக இருக்காங்க, எனக்கு தெரியும், யூனிவர்சிட்டி ரேங்காக இருக்காங்க. சரி, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் என்னங்கிறது எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அதோடைய முதல் கட்டமாக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணேன். உங்களுடைய எஸ்எம்பி ட்ரஸ்டுக்கும் இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கும் உள்ள ஈடுபாட்டை சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால எஸ்எம்பி ட்ரஸ்ட்டு நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு எங்கள் குடும்பம் சார்பாக குடும்பத்தில் உள்ளவங்க சார்பாக ஆரம்பித்தோம். இது மூலமாக பல முக்கியமாக பொருளாதாரத்தில் தங்கி உள்ளவங்களை கல்வியில் உயர்வு செய்வது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை எஸ்எம்பி ட்ரஸ்ட் மூலியமாகவே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அப்போ வீட்டிலிருந்து நம்ம கல்ச்சர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முஸ்லீம் கல்ச்சரு சில விஷயங்களில் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்மளால் நடக்க முடியும், அப்படி தான் நடக்கணும். ஸோ அந்த பேசிஸில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் என்னங்கிறத ட்ரை பண்ணும்போது, யதார்த்தமாக நான் ஒரு 10 பேர் ஐடி ஹோல்டரில் இருக்காங்களான்னு பாடும்போது நிறையா பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஒரு பையன் ஐடி ட்ரைனராக இருக்காப்புல. அந்த ஐடி ட்ரைனர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஊர் பிள்ளைங்க இருக்காங்க, ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டால், நான் ட்ரெயின் பண்ண முடியும்னு சொன்னாப்புல. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நான் சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியோட நான் பேசினேன். பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, வெல் ட்ரெயின் பிள்ளைங்க ஒரு 10 பேர் இருந்தால் நான் ஜாப் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஒரு வாலண்டியராக எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருங்கிறதுனால நான் வேலை வாய்ப்பு நான் தரேன், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமே செய்யலாங்கும்போது அவர் என்ன சொன்னார், 10 பேர் இப்போ இந்த லேட்டஸ்ட் ப்ரோக்ராம் பேத்தானோ சம் லாங்குவேஜில் சொன்னார். அந்த பையன்கிட்ட சொல்லும் போதுப்போ சரி, இது ஓகேண்டாக்க நான் கன்ஃபார்மாக நான் வேலை தரேங்கிறத சொன்னார். ஸோ நம்ம வேலையும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா வேலை வாய்ப்புங்கிறது வீட்டில் இருந்து ஐடிக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இது ஒரு செக்டர். இதே மாதிரி பிகாம் படித்தவங்களுக்கு, நான் பிகாம் படிச்சுட்டு எல்லாம் சும்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு டேலி கற்றுக் கொடுத்து எஸ்எம்பி ட்ரஸ்ட் மூலிமா டேலி ஒரு கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் நடத்தி ட்ரெயின் பண்ணிட்டான்னா ஆடிட்டரு, மற்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஃபைலிங் ஒர்க் ஃப்ரம் ஹோமு நம்ம ஒருத்தருக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி, யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க? எவ்வளவு பெண்கள் கலந்துக்கலாம்? நிகழ்ச்சிக்கான விதிமுறை என்ன? எதிர்கால திட்டம்? இதை எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இன்ஷா அல்லாஹ் March 8ங்கிறது உலக மகளிர் தினம். சரி, அன்றைக்கி உலக மகளிர் தினத்தில் நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமா, மகளிருக்கான ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமேங்கிறதுக்காண்டி தான் எஸ்எம்பி ட்ரஸ்ட்டு சார்பாக March 8 நம்ம அஞ்சுமன் மண்டபத்தில் 4 மணிலேருந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிற வரையும் இஃப்தார் வரையும் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் தமிழகத்தில் தலை சிறந்த விஸ்டம் உடைய கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்க விஸ்டம் சித்திக்கு, சைக்காலஜி மிஸ்டர் டாக்டர் லம்பலத்துங்கிற ஒரு பெண் ஆலோசகர், பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சைக்காலஜி மொத்தமாக ஃபாரூக்குண்டு அவர் ஒரு தலை சிறந்த சமூக செயல்பாட்டாளர். இவர் 3 பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க இந்த கோஆர்டினேஷன் எப்படி பண்ணி இதை அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாங்கிறத
அன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி ப்ரோக்ராமுக்கு பிறகு யார் யார் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கவுங்க சாப்டர் அவங்கவுங்க சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முயற்சியில் இறங்கி அதுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஐடி வந்து ஏஐ வந்து உலகளாவிய வந்து எல்லாரையும் பெரிய லெவலில் வந்து ஒரு ஜாப் கிரைசிஸ் ஏற்படுத்த போகுது. அது மட்டும் யதார்த்தமான உண்மை. ஏன்னா லாஸ்ட் வீக் நான் ஒரு ஐடி ஏஐ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவர் சொன்னால் வித்தின் 2 இயர்ஸில் வந்து ஐடி வந்து ஏஐ வந்து எல்லா வேலையும் கொலாப்ஸ் பண்ணிடும். அதுக்காண்டி நாமளே மாற்றிக்காத வரையும் வந்து எல்லா விஷயத்திலும் ஆடிட்டிங்காக இருக்கட்டும், புரோகிராமாக இருக்கட்டும், மேன் பவராக இருக்கட்டும், எல்லா விஷயமும் இப்போ ஏஐ வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றுறதுக்குள்ள முயற்சியில் வந்து பெரிய லெவலில் நடக்குது. இப்போ சவுத் இந்தியன்ஸ் வந்து ஒரு காலத்தில் கோடிங்கில் வந்து தலை சிறந்து விளங்கினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஏஐயில் இருக்காங்கன்னா இல்லை. ஸோ இப்போ இந்த ஏஐயை வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து இதை வந்து இப்போ மாற்றணும், ஏஐ வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஏஐ சம்மந்தப்பட்டவங்கள அவங்களுக்கு இந்த இப்போ இவங்க படித்த பசங்களை இந்த ஏஐ எப்படி கொண்டு வரலாம், அவங்களுக்கு எப்படி இந்த நாலேஜை கொளுத்தலாங்கிறதுக்காண்டி அதுக்கான முயற்சியில் நம்ம செஞ்சுட்டு வரோம். அல்லாவோட கிருபையால நான் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் ரெஜிஸ்டர் ஆன்லைன் பண்ணோம். இதுவரையும் அல்லாவோட கிருபையால இதுவரையும் 90 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நாங்கள் 150 பேர் வரையும் தான் நம்ம இதுக்கு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கேட்டகரிஸ் பிரித்து பதிவு பண்ணவங்களை மட்டும் தான் அங்கே இந்த ப்ரோக்ராமில் அலோவ் பண்ணுறோம். அல்லாவோட கிருபையால இதுவரையும் 90 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. மீதி 150 பேரோட நிப்பாட்டிக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு வர மார்ச் 4ஆம் தேதியோட இந்த ஆன்லைன் இது முடியுது. அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வந்து இதை கலந்துக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். மார்ச் 8 ஒன்று இதை ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இதை கலந்துக்க முடியும். வேறு யாரும் இதை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு முதல் முயற்சியாக தான் நாங்கள் ஒரு அவேர்னஸ் கேம்பாக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்த பிறகு அடுத்த கட்ட நிகழ்வாக இன்ஷா அல்லாஹ் இதோடைய அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறத இங்கே ஒரு ஐஎம்ஏடியில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம். மகளிரில் ஒரு 5 பேர் 5 பேர் உள்ள மகளிரில் குழு மாதிரி ஆரம்பித்து இதை பிஸ்னஸ் ரீதியாக எப்படி சக்ஸஸ் பண்ணுதுங்கிறத பற்றி ஆராய அதுக்கு அடுத்த கட்ட நிகழ்வாக இதை மாற்றுறதுக்கான முயற்சியை ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அது சம்மந்தமாக கம்பெனி இப்போ ப்ரோக்ராமிங்னா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட நிகழ்வு போகிறோம். இது மாதிரி சி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி படித்தவங்க இப்போ படிக்காதவங்களுக்காண்டி இப்போ டைலரிங்னா நான் டைலரிங் கோர்ஸ் மாதிரி ஒரு 20 பொம்பளைங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு மெட்ராஸில் உள்ள தலை சிறந்த டைலரிங் நிபுணரை வர வச்சு ஒரு மாதம் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ப்ரொஃபஷ்னல் டைலர் ஆக்கி ஜாப்ஸ் சென்னை என்கிட்ட தெரிஞ்ச கம்பெனி மூலமாக ஜாப்ஸ் ஆர்டர் கொடுத்து சுய தொழில் தொழுறதுக்கும் மற்ற மாதிரி கேட்ரிங் டெக்னாலஜி, ஃபுட் டிசைனிங் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒவ்வொரு படித்த பிள்ளைங்களை அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்றாப்புல அடுத்த கட்ட நிகழ்வை எப்படி மாற்றலாங்கிறதாண்டி இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். இன்ஷா அல்லாஹ் வந்து அனைவரும் கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக பெரும் வெற்றி பெற்று பட்டதாரி பெண்கள் கை நிறைய சம்பாதிக்க வேணும், அதற்காக பாடுபடும் உங்கள் அனைவருக்கும் நம் மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறோம். ரொம்ப சந்தோஷம். நான் நம் மீடியாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த நிகழ்வை நம்ம ஊர் மக்களுக்கு கொண்டு செல்லும்படி அனைவரும் இந்த ஜம்சம் குழுமம் சார்பாகவும் எஸ்எம்பி ட்ரஸ்ட் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மாடர்ன் ஸ்கூல் இஸ்மாயில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.